face. My heart is just filled with joy. It's not only for the children there was felicitation. I was so thrilled to see that the teachers were honored. Generally, in most of the schools, only Teachers' Day is celebrated exclusively for teachers, and rest of it, they are forgotten. But here, amidst the parents, to respect them, to honor them, ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய மனசு வேணும், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆசிரியர் இல்லாம ஒரு குழந்தை இல்லை. இன்னைக்கு என்னவே ஏஐ, சாட் ஜிபிடி, ஜெமினி, உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம். ஆசிரியர்களை மாற்றலாமா, டீச்சர்ஸ் இல்லாம நம்ம கத்துக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. எதுவுமே ப்ரொஃபஷனலா நம்மளால செய்ய முடியல அப்படின்னா நம்ம ஒரு டீச்சர் உத்தியோகத்துக்கு போலாமா, வாத்தியார் உத்தியோகத்துக்கு போலாமா அப்படிங்கிற காலம் போய் இன்னைக்கு a teacher is the most respected profession. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களோட குழந்தைகளோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு பெருமிதம். So I'm so happy and proud to see so many teachers here delivering their support for these children to grow tall in the society. Because இப்போ இருக்கிற காலகட்டத்துல போர், வன்முறை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்களுக்கு நடுவே நல்ல குழந்தைங்க என்ன செய்ய முடியும், நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியுமா? நான் என்ஜினியர், நான் டாக்டர், நான் லாயர், நான் பேங்கர், இதெல்லாம் தாண்டி ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல மனிதர்களா என்னால இருக்க முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி பள்ளிகள்ல படிப்பதனாலதான் அந்த மாதிரி நல்ல மனிதர்களா உருவாக்க முடியும். என்னால ப்ரொஃபஷனலா நான் 2 பில்லியன் 3 பில்லியன் சம்பாதிக்க முடியும். பட் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான செயல் இல்ல ஒரு துயரமான செயல்ல என்னால தோள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் மனிதத்தன்மை. And I'm very sure that children coming out of this school will do that. Kudos to all the teachers and Dr. Uma Kannan பத்தி சொல்லவே தேவையில்லை. The last 10 years we've had a great friendship. And எது சொன்னாலுமே எங்க ஸ்கூலுக்கு முன்னாடி எங்க குழந்தைகளுக்கு இந்த அவகாசம் கொடுங்க, எந்த குழந்தைகளுக்கு இந்த அவகாசம் கொடுங்க, அது என்னதுல சிறிதோ பெரிதோ எதுவோ அவங்க குழந்தைகளை முன்னாடி நிறுத்தி சந்தோஷப்படுறதுல தாய், அவங்க லிட்ரலி ஒரு பெரிய தாய். சோ ஒரு தாயாலதான் தன்னோட குழந்தைங்க அப்படின்னா ஸ்கூல்ல படிக்கிற பெற்றால் மட்டும் தாய் கிடையாது, மனதால சுமக்கிறவங்க தான் தாய். சோ அந்த மாதிரி இந்த பிள்ளைகளை மனதார சுமக்கிற இந்த உமா கண்ணன் அவங்களுக்கு முதற்கண் வணக்கம். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த இடத்துலயுமே எனக்கு இந்த எல்கேஜி யூகேஜி கிராஜுவேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். என்ஜினியரிங் காலேஜஸ் அங்க போறது என்னன்னா இட்ஸ் a different ball game. பட் விதை, இவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த விதைய நம்ம எவ்வளவு நல்லா விதைக்கிறோம், எந்த மாதிரி சூழல்ல விதைக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெற்றோரோட முக்கியமான பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பெற்றோர் இங்க பாத்தீங்கன்னா நீங்களே க்ளோஸ் டு லேட் 20s or early 30s தான் நீங்க இருப்பீங்க. சோ நீங்களே காலேஜ்ல எப்படி இருந்துட்டு வந்திருப்பீங்க, அப்படி பைக்ல இப்படி போயிட்டு கண்ணாடி இப்படி மாட்டிக்கிட்டு கேர்ள்ஸ பார்த்துட்டு கேர்ள்ஸ் ஓ பாய்ஸ் இப்படிதான் இருந்திருப்போம். சடனா ஒரு குழந்தை உருவான உடனே தாய் தந்தை பொறுப்பு அப்படின்னு வரப்ப நம்ம சரியா பண்றோமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்துல நம்ம எந்த ஸ்கூல் போடுறது, என்ன படிப்பு, அது முளைச்சு ஒரு 2 மாசம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ள ஐயோ மை டாட்டர் ஹாஸ் டு பி an astrophysicist, my son has to be a pilot அப்படிங்கிற கனவுக்குள்ளலாம் நீங்க போயிடுவீங்க. மறந்தது என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படிதான் பைக்ல போயிட்டு இருந்தோம், நம்ம இப்படிதான் மால்குள்ள சுத்திட்டு இருந்தோம். வளரட்டும், குழந்தைங்களை அழகா வளர்க்க செய்யுங்க, பின்னாடி நெல்லுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் டான்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் பெர்ஃபார்மன்சஸ் நிறைய இருக்கும். பட் ஒரு குழந்தைய கூப்பிட்டு இந்த கண்ட்ரியோட பிளாக் என்ன, இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது,
பேப்பர் படிக்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுல நாடு, உலக நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதை தாண்டி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இத கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சோ பிளீஸ் பெற்றோர்களே, ஒரு 10 நிமிடம் அந்த குழந்தைங்களோட செலவு பண்ணுங்க. என்னவே நீங்க நான் தான் இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், ஸ்கூல் பார்த்துக்கட்டும், டீச்சர் பார்த்துக்கட்டும்னு இல்லாம அந்த செடி, அந்த விதை மரமா விளைக்கணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி தேவை, சூரிய ஒளி தேவை, எல்லாமே தேவை, நல்ல உரம், மண் எல்லாமே தேவை. சோ பெற்றோர்களோட அரவணைப்பு இங்க வாங்குற எல்லா குழந்தைங்களோட முகத்திலையும் நான் பார்ப்பேன். எந்த குழந்தை சர்டிபிகேட் வாங்குறப்ப ஒரு சிரிச்ச முகத்தோட குட் மார்னிங் மேம், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? those children are very very confident children brought up by confident parents. so உங்களோட பிரதிபலிப்பு தான் இந்த குழந்தைங்க. அப்ப நீங்க வீட்ல எப்படி இருக்கணும்? உங்களால முடிஞ்சது வசதி வாய்ப்புகள் முக்கியம் இல்ல, நீங்க கொடுக்கிற அரவணைப்பு, உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிற நேரம், உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிற கான்பிடன்ஸ், எது வந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நீங்க எவ்வளவு ஊற்றீங்களோ உங்க குழந்தைக்கு, அவன் என்ஜினியர் ஆகணும்னு இல்ல, அட்வொகேட் ஆகணும்னு இல்ல, எதுவுமே ஆகணும்னு இல்ல, ஆனா உலகம் மரியாதை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனிதனாக வாழ்வா அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எதுக்குன்னு நான் பர்சனல் ஸ்டோரி சின்னதா சொல்லி முடிக்கிறேன். ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல இருக்கிறப்ப நான் பாஸ்கெட் பால் நேஷனல் பிளேயர், 10 நேஷனல்ஸ் விளையாடி இருக்கேன், ஸ்டேட் அத்லீட். இதை தாண்டி என்சிசில நான் பெஸ்ட் கேடட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஏன்னா நான் ஹைதராபாத்ல வளர்ந்த பொண்ணு. பாராட்ரூப்பர், பாராஷூட்ல இருந்து ஜம்ப் பண்ணிருக்கேன். வாள் பிடித்து நடந்த முதல் கேடட், என் பின்னாடி 450 சோல்ஜர்ஸ், எல்லாமே ஆம்பளை பசங்க. தைரியமா நின்ன முதல் பெண் என்னோட ஸ்டேட்ல. துப்பாக்கி சுடுதல்ல சில்வர் மெடலிஸ்ட் ஆல் இந்தியா. இது எல்லாம் இருந்தும் 18 வயசுல திருமணம், ஆர்மிக்கு டைரக்ட் என்ட்ரி. எங்க அப்பாவை கூப்பிட்டு, உங்களோட மகள் இவ்ளோ பியூட்டிஃபுல்லா, இவ்ளோ சிறப்பா எல்லாத்துலயும் செயல்படுறாங்க, கிராஜுவேஷன் முடிக்கட்டும், நான் ஆர்ம் போர்சஸ்ல அவங்களுக்கு டைரக்ட் என்ட்ரி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. எங்க அப்பா அப்படியே ரொம்ப சந்தோஷம் சார், ஆனா இன்னைக்கு நாங்க அவங்களோட திருமணத்துக்காக சென்னை போறோம் அப்படின்னு என்னோட கல்யாண பத்திரிகையை கொடுக்கறாங்க. சோ நாட்டை காப்பாற்ற போய் வாளை பிடித்த கையுடன் தோசை திருப்பியை பிடிக்கும் பக்குவம் வந்தது. பக்குவம் வந்தது ஏன்னா என்னால ஒரு நன்முத்து பிறந்தது. ஒரு நன்முத்தை சுமந்தேன், தட் இஸ் கருவில். ஆனால் இன்னைக்கு 12,000 தாண்டி 2 மில்லியன் சில்ட்ரன், 2 மில்லியன் நன்முத்துகளை உலகம் பூரா மனதில் சுமந்து கொண்ட ஸ்பேஸ் தாய் அப்படின்னு சொல்லலாம். 16 வருஷம் வீட்ல இருந்த பிறகு, ஒரு இல்லத்தரசியா இருந்த பிறகு ஸ்பேஸ் என்னை அழைத்தது. ஏன்னா விண்வெளி கடவுளுக்கு சமம் சொல்லுவோம், அதை நம்ம சூஸ் பண்ண முடியாது, அவங்கதான் நமக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும். சோ விஞ்ஞானத்தில் நம் நாட்டு பிள்ளைகள் வளரணும் அப்படிங்கிற பொறுப்பை கையில கொடுத்தாங்க. நாசா, ஈசா மற்றும் ரஷ்யன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு தூதராக, அவங்களோட ஸ்பேஸ் கேம்ப்ஸ்க்கு தூதராக எனக்கு நியமிச்சனம் கொடுத்தாங்க. இது பொறுப்பு. சோ அங்கிருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த குழந்தைங்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல, இவங்களால ஒரு சேட்டலைட் தயார் பண்ண முடியுமா, ஒரு ராக்கெட் தயார் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு போராட்டம். ஏன்னா யாருமே இந்த மாதிரியான செயல் 2009, 2010 நினைச்சு பார்க்கல. சோ எல்லாரும் நினைச்ச பாதையில தான் சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம பசங்க, நம்ம என்னடா இருந்த சோடே தெரியாம போயிடலாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நம் பிள்ளைகள் முதற்கண் முன்னாடி நின்று எல்லாத்தையும் எதிர்கொள்ற அளவுக்கு தைரியத்தை நீங்க கொடுங்க. என்ஜினியரிங் படிச்சா மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் யுஎஸ்க்கு அனுப்பிச்சிடலாம். நோ, படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க.
இந்தியாவிலேயே தக்க வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்து நம்ம அழகு பார்க்கறது ஒரு சந்தோஷம். நம்ம நாட்டோட வளர்ச்சி அதுதான் முக்கியம். சோ எவ்வளவு படிக்க வைக்கிறீங்களோ கூட நில்லுங்க. மதிப்பெண்ணை பத்தி கவலைப்படாம அவங்களுக்கு மத்தபடியா ஸ்போர்ட்ஸ், என்சிசி என்னெல்லாம் அவங்களுக்கு கத்து கொடுக்க முடியுமோ கத்து கொடுங்க. ஏன்னா இது எல்லாம் தான் ஒரு குழந்தையோட கேரக்டரை டிஃபைன் பண்ணும். அண்ட் அது 5 வயசு பிஞ்சு குழந்தையில இருந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிராஜுவேஷன் முடிஞ்சா கூட குழந்தை தான். ஷர்ட் சைஸ், பிளவுஸ் சைஸ் பெருசாகலாம், பட் ஒரு குழந்தை தான் பெற்றோருக்கு. சோ அதை நீங்க பாருங்க, பராமரிங்க, கூடவே இருங்க. கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் ஒரு சுவாதி என்ன பண்ணணும், ஒரு லக்ஷ்மி என்ன பண்ணணும், ஒரு சுரேஷ் என்ன பண்ணணும், ஒரு நாராயண் என்ன பண்ணணும்னு தெரியும். தெரிஞ்சு அந்த மாதிரி பிள்ளைங்களை தான் வந்து அவர் கீழே அனுப்புறாரு. அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்றோம் ஒருத்தர், பட் அது மாதிரி அப்துல் கலாம்னு சொல்றோம், பல பேரை வளர்த்து விடுறவர். சோ உங்க குழந்தைங்க பல பேரை கூட சேர்த்துக்கிட்டு நடக்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊற்றி நல்லபடியா வளர்த்து இந்த சமுதாயம், இந்த பாரத தேசத்துக்கு நீங்க ஒரு முத்துக்களா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டேன். இதை தாண்டி சொல்லணும்னா எங்களோட சின்ன மிஷன் பத்தி நான் இப்ப சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். 12,000 குழந்தைங்கன்னு சொன்னேன். 12,000 பெண் குழந்தைங்க 108 நாடுகள்ல இருந்து எடுத்து அவங்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சி படிப்பினை, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பேஸ் எடுகேஷன், 20 ப்ரொஃபசர்ஸ் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் வச்சு இதை டிசைன் பண்ணி படிக்க வச்சு ஒரு குழந்தை ஒரு நாட்டில இருந்து தேர்ந்தெடுத்து ஒரு அம்பாசிடரும் அவங்க கூட தேர்ந்தெடுத்து இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி கூட்டிட்டு வரோம். இங்க வந்து 10 நாள் இருந்து நிலவுக்கு செயற்கைக்கோளை தயார் பண்ண போறாங்க. 14 இருந்து 18 வயசு பிள்ளைங்க இவங்களாலையும் முடியும். சோ ஒரு பெண் குழந்தைங்க, நேற்றுக்கு நாங்க ராக்கெட் லான்ச்ல ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னன்னா எல்லாம் பெண் குழந்தைகளை நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த குழந்தைங்க கூட என் குழந்தை வெயில்ல கருத்து போயிடும், ஐயோ மழை பெய்யுது, என் பெண் குழந்தைய வந்து ஆஹா நனஞ்சா கோல்டு வந்துரும். மழை, வெயில் இது எல்லாம் பார்க்காம, பனியும் பார்க்காம பார்டர்ஸ்ல நமக்காக உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கிற ஆர்மி ஆபீசர்ஸ் யாரோ பெற்ற பிள்ளைகள் தானே. சோ அவங்களுக்கும் நமக்கும் பொறுப்பு இருக்கு இல்ல. சோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் வந்து அந்த தைரியத்தை ஊட்டி வளங்க. சத்தான சாப்பாடோட சத்தான மனோதைரியத்தை வளர்த்து விடுங்க. வெயில், மழை, புயல் எதுவும் நம்மளை நிறுத்தக்கூடாது. சோ இதை சொல்லி இந்த நிலவுக்கு போகக்கூடிய இந்த மிஷன் பேரு மிஷன் சக்தி சாட். சோ அத்தனை பெண் குழந்தைகளும் ஏந்து சக்தி கொடு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஒன்று சேர்ப்போம். போர் இல்லாத உலகத்தை மாற்றி காமிப்போம். எங்களாலேயும் முடியும் அப்படின்னு அந்த நிலவை பார்த்து தினந்தோறும் சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியசாலியான பெண்களாக வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழே தான் மிஷன் சக்தி சாட். உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங் டெய்லி கடவுளுக்கு ஒரு பூ போடுறப்ப இந்த பெண் குழந்தைங்க ஏதோ ஒரு குக்கிராமம், லெசோத்தோ, எஸ்வட்டினி, கிரெனடா அப்படிங்கிற பேரு காணாத நாடுகள்ல இருந்து வரப்போறாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் கூட நீங்க ஒரு விஷஸ் போடுங்க, பிளஸ் பண்ணிட்டுருங்க. கீப் ப்ரேயிங். அண்ட் ஒன் லாஸ்ட் திங், பேரண்ட்ஸ் ஆன நீங்க என்னவே பிரச்சனை ஆபீஸ்ல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க குழந்தைக்கு முன்னாடி அதை காமிக்காதீங்க. உங்க குழந்தைங்களோட மனசு ரொம்ப பிஞ்சு உடஞ்சா சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இது அட்வைஸ் இல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஆனா குழந்தைங்க முன்னாடி சண்டை மட்டும் போட்டுறாதீங்க. இது வந்து தாழ்மையான வேண்டுகோள். நல்ல சூழலை அமைச்சு கொடுத்து நல்ல பிள்ளைகளை வளர்த்து நாட்டுக்காக கொடுங்க. ஜெய் ஹிந்த்.